வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன் செட் எக்ஸாமோட ஃபஸ்ட்டு பேப்பர் ப்ளஸ் நெட் எக்ஸாம் யூஜிசி நெட் ப்ளஸ் சிஎஸ்ஆர் நெட் இதுக்கோட ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா எது மாதிரி கொஷின் கேட்பாங்க, அதை நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சில இதுக்கு மட்டும் டெமோ காட்டுறேன். அதை மட்டும் பார்க்கலாம் இந்த வீடியோவில். இதில் சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குங்க. அதனால் பேப்பர் 1ஆக இருக்கட்டும், மேஜர் சப்ஜெக்டாக இருக்கட்டும், நமக்கு நல்லா கன்ஃபார்மாக தெரிஞ்சது பார்த்திங்களா, அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்ம தெரியாதையோ நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, தப்பு பண்ணிடக்கூடாது. அது நெகட்டிவ் மார்க்கில் போயிடும். ஆனால் யூஜிசிக்கும் நெட்டு ப்ளஸ்ஸு டிஎன் செட்டுக்கும் ஃபஸ்ட்டு பேப்பரில் நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதனால் நீங்கள் தெரிஞ்சதை வச்சுட்டு தெரியாத வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். நான் வந்து எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 50 கொஷினுக்கு ஏன்னா ஒரு 30 கொஷின் ஃபோக்கஸ் பண்ணால் போதும், நம்மளுக்கு அந்த 10 மார்க் லீடிங்கில் வந்து ஈஸியாக நெட்டு ஜேஆர்எஃப் வாங்கிடலாம். அது மாதிரி தான் நான் வாங்கிட்டு இருந்தேன். அது டிஎன் செட்டாக இருக்கட்டும், யூஜிசியாக இருக்கட்டும், சிஎஸ்ஆர் நெட்டாக இருக்கட்டும், மூணுலேயுமே இந்த பேப்பர் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே சிலபஸ் தான், 10 யூனிட் இருக்கும். நீங்கள் குறிப்பிட்ட இது மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா போதும். இந்த ஃபஸ்ட்டு பேப்பருக்கு மேக்ஸிமம் 2 வாரம் தாங்க, அதிலே போதும். நம்ம நிறையா ப்ராக்டிஸ் எடுத்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இவ்வளோ தாங்க, அதாவது ஃபிக்ஸ்டு தான். அது கவுண்ட்டு மாறும், அந்த ரேஞ்சு தான் மாறுமே தவிர மீதி உங்களுக்கு எல்லாம் அதே தான் இருக்கும், வேல்யூ மட்டும்தான் மாறும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும், நம்மளுக்கு தெரிஞ்சது கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரி வாங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம் ஒன்று பார்க்கலாம். இதில் ஈக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு வந்து 12 வருது. அந்த 12 எப்படி வருதுன்னா, இதில் ஈக்கு 5 கொடுத்துருக்குறாங்கன்னா நம்ம ஏபிசிடி வயசில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஏ டு இசட்டு 1 to 24 நம்பர் இருக்குங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே கொடுத்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு ஹச் வந்து பார்த்திங்கன்னா 8, அடுத்த ஓவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15, அடுத்த டீக்கு வந்து 20, அடுத்த ஈக்கு வந்து 5 அங்கேயே கொடுத்துருப்பானுங்க, எல்லுக்கு வந்து 12. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 12 வருது. ஆனால் இங்கே மொத்த வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 ப்ளஸ்ஸு இல்லை மைனஸு, இந்த அந்த 4 தாங்க வரும். நம்ம ஃபஸ்ட்டு 1 ப்ளஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ்ஸு 8, 15, 23, 43, 48, 50, 60. இங்கே எப்படிங்க 12 வருது? அப்போ 60ல் 1 2 3 4 5 டிஜிட் இருக்குது. அப்போ இது வைக்கும்போது மொத்தம் 12 வருது. அவ்வளோதான். அப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து இதே இது தான் நீங்கள் பாம்க்கும் அப்ளை பண்ணி பார்க்குறோம். 2 ப்ளஸ்ஸு 1 3 ப்ளஸ்ஸு எல்லுக்கு வந்து 12 ப்ளஸ் எம்முக்கு வந்து 13, 2 1 3 3 15 18 28. அப்போ 28னா அப்போ 2ஆல் வகுத்தா, சாரி 4ஆல் வகுத்து பாருங்கள். 1 7 7 28. அப்போ ஆன்சர் வந்து 7. இவ்வளோதாங்க. உங்களுக்கு இது மாதிரி இந்த நம்பர் சீரிஸ் கொடுத்தாவே நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க. இது மாதிரி ப்ளஸ் இல்லை மைனஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து தெரிஞ்சிடும். சரி, அடுத்த கொஷின். ரோஹன் கேவ் 3/5 ஆஃப் த அமௌண்ட் ஹி ஹேட் டு சாஹில். ரோஹன் நவ் ஹேஸ் 20 rupees. How much did he give to சாஹில்? கொஷின் 1க்கு 2 டைம் பாருங்கள். உங்களுக்கு புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இதே எடுத்துகிட்டு போயிட்டு கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போட்டு நீங்கள் பாருங்கள். அந்த கொஷின் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி இதில் உங்களுக்கு வேல்யூ தான் மாறுமே தவிர அந்த கொஷின் மாறாது. அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்களா போதுங்க. இப்போ சரி, இங்கே சம்முக்கு பார்ப்போம். இப்போ மொத்தம் 3/5 இருக்குங்களா? 1 2 3
5 இருக்குங்களா? 5 இருக்குங்களா? 3/5 இருக்குங்களா? இது வந்து ரோஹன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வச்சிருக்கிற வேல்யூ. இவன் வந்து இப்போ எவ்வளோங்க வச்சிருக்கிறான்? 3/5 ஆஃப் த அமௌண்ட் ஹி ஹேட் டு சாஹில். அப்போ வந்து இவன் வந்து 2000 தான் வச்சிருக்கிறான். அப்போ இது ரெண்டும் 2000. அப்போ 2 பங்கு 2000னா அப்போ மீதி 3 பங்கு இது 3 தான் சாகில்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு படம் வந்து 1000 ரூபாய். 1 2 3 அப்போ 3000 வந்து பார்த்தீங்கன்னா சாகில்கிட்ட கொடுத்துருக்குறோம். இவ்வளோதாங்க. ஒன்றுமில்லை, ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கஷ்டம்னு நினச்சிட்டு போனீங்கன்னா தான் கஷ்டம். நீங்கள் விட்டுட்டு 1க்கு 2 டைம் படிச்சுட்டு புரிஞ்சு பார்த்தீங்கன்னா போதும். அது ஒரு கொஷினாகவே இருக்காது. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் த எம்ப்ளாயீஸ் இன் எ ஃபேக்ட்ரி ஆர் ஒர்க்கர்ஸ். இப்போ இது 100% இருக்குங்க. இது வந்து 100% இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 40% இதில் யாருங்க? ஒர்க்கர்ஸு. 40% வந்து ஒர்க்கர்ஸு. மீதி 60% வந்து பார்த்திங்கன்னா ஆல் த ரிமைனிங் எம்ப்ளாயிஸ் ஆர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். இங்கே மீதி 60% வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஓகே, எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா த ஆனுவல் இன்கம் ஆஃப் ஈச் ஒர்க்கர் இஸ் ஆஸ் 39,000. அவங்களோட ஆனுவல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கரோட ஆனுவல் வந்து 39,000. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 40 × 39,000 போட்டு பார்த்திங்கன்னா 0 0 0 9 36 மிச்சம் 3 3 1,56,000. அதே the annual income of each executive is 42,000. இப்போ 42,000 போது இவங்க 60 × 42,000. இது போட்டு பார்த்தீங்கன்னா 0 0 0 0 2 252. அப்போ இதை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோங்க வருது? இங்கே ஒர்க்கர்ஸும் இந்த எக்ஸிக்யூட்டிவ் கூட்டினீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வரப்போகிறது 0 0 0 0 8 0. இப்போ இது 100%. அப்போ அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,800 ஆன்சர் வந்துருச்சு. அப்போ வாட் இஸ் த ஆவரேஜ் ஆனுவல் இன்கம் ஆஃப் த ஆல் எம்ப்ளாயீஸ் இன் த ஃபேக்ட்ரி டுகெதர்? அப்போ வந்து ஒர்க்கர்ஸ் 40%, அவங்களுக்கு 39,000. எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து 60%, அவங்களுக்கு வந்து 42,000. இது ரெண்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,80,000 வருது. அவங்க ஆவரேஜ் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40,800 வருது. எவ்வளோதாங்க. இந்த சிம்பிள் லாஜிக் தான். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்துடுங்க. சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஃப் த ப்ராஃபிட் ஏர்ன்டு பை கம்பெனி ஏபிசி இன் த இயர் 2015 வாஸ் ஆர்எஸ் 6,06,000. வாட் வாஸ் த டோட்டல் இன்கம் ஆஃப் த கம்பெனி இன் தட் இயர்? அங்கே 2015 பார்க்கலாம். 2 கம்பெனியோட ஏபிசி ஒன்று கொடுத்துருக்காங்க, XYZ கொடுத்துருக்காங்க. இங்கே ஏபிசி 2015 60% வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கிறாங்க? 6,60,000. அப்படின்னா வாட் வாஸ் த டோட்டல் இன்கம் ஆஃப் த கம்பெனி இன் தட் இயர்னு கேட்டிருக்காங்க. இங்கே ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே வந்து எவ்வளோ இங்கே அமௌண்ட்டு எத்தனை பர்சன்ட் அவங்க வாங்கியிருக்கிறாங்க? 60%. அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 6,60,000.
11,000 அப்போ 11,000. அப்போ இது வந்து 1%ங்க. அப்போ 100% எவ்வளோ? அவ்வளோதான் வந்தது. 10% போது 11,000ல் ஒரு 0 இன்னொரு 0, இது வந்து 100%. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக கேட்குறாங்க பாருங்க. நம்மளுக்கு பார்க்குறது தான் அப்படி இருக்குது. அந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப மார்க் அப்படியே பல்காக அப்படியே வாங்கிடலாம். அதை நீங்கள் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணி பார்த்தா போதும். இங்கே நம்மளுக்கு if each of the companies ABC and XYZ invested rupees 20 lakh in 2014, what was the average profit earned by the two companies? இப்போ வந்து ஏபிசி என்ன பண்ணிருக்காங்க? ஏபிசி 2014 40%ங்களா? 40% அவங்க 20 லட்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே நம்ம வைக்க வேண்டியது 20 லட்சம். இது வந்து ஏபிசிங்க. ஏபிசி வந்து 40% வைக்கிறாங்க. அப்போ வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? 20 லட்சம். எவ்வளோ? 40%. மீதி 2 8 லட்சம் வருதுங்களா? அடுத்து இங்கே வந்து எக்ஸு ஒய் இசட்டு இவங்க வந்து 60%, 20 லட்சம். எவ்வளோங்க? சரி, 50%ங்க. இப்போ தான் டேட்டா டேபிள் ஒழுங்காக பார்க்குறேன். எவ்வளோ? 2014 எக்ஸ் ஒய் இசட்டு 50%. அப்போ 2 10. இவங்க 10 லட்சம், இவங்க ஒரு 8 லட்சம், மொத்தம் பண்ணால் 18 லட்சம். 2ஆல் வகுத்தா 9 லட்சங்க. இவ்வளோதாங்க கணக்கு. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஆவரேஜாக 2 கம்பெனியும் பார்த்தோன்னா 9 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. இது மாதிரி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. நம்ம என்ன தான் இருந்தாலும் குறைஞ்சி வச்சுக்கிட்டாலும் ஒரு 30 கொஷின் அடிச்சிடலாம். நம்ம மார்க் வந்து ரொம்பவே நம்ம ஹையஸ்ட் லெவலில் தூக்கிட்டு போயிடலாம். அதே மாதிரி 10 யூனிட்லேயும் காம்ப்ரிஹென்ஷனில் கண்டிப்பாக 5 கொஷின் ஈஸியாக பல்காக அடிச்சிடலாம். அது டிஎன் செட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் தான். மீதி 25 மார்க் இது மாதிரி லாஜிக்கலு, ரீசனிங்கு, ஆப்டிடியூட்டு, இவிஎஸ், என்விரான்மெண்ட்டு, ஐசிடி ப்ளஸ் வந்து ஹையர் எஜுகேஷன், இந்த டிபார்ட்மெண்ட்லாம் நம்ம பேசிக்காக பார்த்துக்கிட்டா போதுங்க. ரொம்ப 30 மார்க் தாராளமாக வாங்கிட்டு நம்ம மார்க் லீட் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். அடுத்த இங்கே பாருங்கள், அந்த கம்யூனிகேஷனில் கேட்பேங்க. கம்ப்யூட்டர் யூசஸ் which number system to store data and perform calculation? To store data and perform calculation வந்து பார்த்திங்கன்னா இது பைனரிங்க. இது பார்த்தாவே தெரியும் நம்மளுக்கு. இது நிறையா கொஸ்டின் ரிப்பீட்டே ஆகியிருக்கும். நம்மளுக்கு பேசிக்கே பைனரி தான் கம்ப்யூட்டரில். அதே மாதிரி வாட் இஸ் த மீன்ட் பை த டேர்ம் ரேம் பொறுத்த வரைக்கும் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி விச் கேன் ஒன்லி டு பி ரீட். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு எல்லாமே நம்ம ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். டக்குன்னு பார்த்துக்கிட்டா போதும். அதே மாதிரி பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அன் அட்ரஸ் தட் ஸ்பெசிஃபைஸ் த லொக்கேஷன் ஆஃப் த வெப்பேஜ். அது நீங்கள் அந்த வித்தியாசமே அந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க் ஆஃப் லாங்குவேஜு, ஹைப்பர் டெக்ஸ்ட், அந்த ஹெச்டிபி, அந்த எக்ஸ்பென்ஷன், இந்த யூஆர்எல் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே an address that specifies the location of web page வந்து URL. அந்த லிங்க்கை காப்பி பண்ணுறீங்க பார்த்தீங்களா வெப்பேஜில், அதுதாங்க யூஆர்எல் தான் அது. அதே மாதிரி விச் ஆஃப் த ஃபாலோயிங் மொபைல் பேமெண்ட் அப்ளிகேஷன். நீங்கள் எல்லாமே அந்த யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. டக்குன்னு போய் ஃபோன்பே போடாதீங்க. ஏன்னா அவன் என்ன கொஷின் கேட்டுருக்கான், மொபைல் பேமெண்ட் டக்குன்னு போட்டுறக்கூடாது. இந்த இடத்துல இஸ் டெவலப்டு பை த நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதை தாங்க நீங்கள் பார்க்கணும்.
இந்தியா பேஸ்ட் ஆன் யூபிஐ வந்து பீம் ஆப். இதுதான் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா பேஸ்ட் ஆன் யூபிஐ வந்து பார்த்தீங்கன்னா பாரத். அந்த பீம் ஆப் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேங்க. ஓகே, இது மாதிரி நீங்கள் அதே மாதிரி அடுத்த இன்னொரு கொஸ்டினுக்கு பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கன்சிடர்டு ஆஸ் எ செகண்டரி ஏர் பொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓசோன். நம்மளுக்கு செகண்டரி ஏர் பொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓசோன். இது என்வாரன்மெண்ட்டில் கண்டிப்பாக கேட்பான், அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அமங் த இங்கே வந்து பெட்டர் சூட்டட் ஃபார் த டம்பிங் ஆஃப் நியூக்ளியர் வேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அணுக்கழிவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஏன் அந்த கடலுக்கு பக்கத்தில் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதை வந்து டம்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் வந்து ஓசின் தான். அதனால தான் அங்கே கட்டுறாங்க. அதே மாதிரி ஜென்ரலி ஹூ இஸ் த விசிட்டர் ஆஃப் த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் இந்தியா. இது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷனில் கேட்பாங்க அந்த யூனிட் கொஸ்டின்னு. பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு தான் விசிட்டர் ஆஃப் த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் இந்தியா. அடுத்து இங்கே பாருங்கள், விச் டிசிப்ளின் ஹேஸ் த ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் என்ரோல்மெண்ட் இன் த ஹையர் எஜுகேஷன் இந்தியா. ஹையர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்லேயே பார்த்தா தெரியும். ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அதனால் தப்பாக போட்டுறாதீங்க. ஆர்ட்ஸ் காலேஜ் தாங்க அதிகமான வந்து பார்த்திங்கன்னா இதுதான் 36 சம்திங் பர்சன்டேஜ் வரும். ஹையர் எஜுகேஷனில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 36% மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸு தான் ஜாயின் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ப்ரொஃபஷனல்னால் மெடிசன், லா. அகாடமிக் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸு அண்டு காமர்ஸு. அடுத்து அவங்களுக்கு டெக்னிக்கல் வந்து பார்த்திங்கன்னா என்ஜினியரிங், ஆர்கிடெக்சர். ஸ்கில் பேஸ்டு வந்து சேவிங், கார்பெண்டரிங், தச்சு வேலையும் தையல் கலையும் பார்த்திங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு நம்ம தெரிஞ்சதை மட்டும் ஈஸியாக அந்த ஓரளவுக்கு படிக்க தெரிஞ்சால் போதுங்க. மார்க் அப்படியே பல்காக அள்ளிட்டு வந்துடலாம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கொஷினை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எடுங்க. அதுவும் யூஜிசியை பொறுத்த வரைக்கும் பல்காக கொஷின் பேப்பர் இருக்குது. 2018 வருஷத்துக்கு அந்த கோவிட் பீரியடில் மட்டும் கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு ஒரு சைக்கிள் மட்டும் தான் நடத்துனாங்க. அதனால் உங்களுக்கு நிறையா கொஷின் இருக்குங்க. நீங்கள் அதில் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். உங்களுக்கு அந்த வேல்யூ நம்பர் மட்டும்தான் மாறும், மேக்ஸிமம் அதே தான் வரும். பழைய கொஷின் பேப்பரில் நிறையா கொஷின் ரிப்பீட் ஆகும். ஒன்று இப்போ படிக்க கஷ்டமாக இருந்தாலும் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரை போட்டுட்டு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. 1-2 புரிஞ்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் கொஷின் நீங்கள் படித்தாவே இங்கிலீஷில் படித்தா நீங்கள் தமிழே புரிஞ்சுக்குவீங்க. இதுக்கு ஒரு மணி நேரம் டைம் இருக்குங்க. அழகாக நீங்கள் பார்க்குறீங்க, படிக்கிறீங்க, தெரிஞ்சதெல்லாம் டக்குன்னு பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணது மட்டும் கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சுட்டு தெரியாததுக்கு வந்து நீங்கள் எது வேணாலும் போட்டு வந்துடும், ஒன்றும் தப்பு கிடையாது. தெரிஞ்சது 1-2க்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சதை மட்டும் தப்பு பண்ணக்கூடாதுங்க. தப்போட எண்ணிக்கை குறைச்சிட்டிங்கனாவே நீங்கள் கண்டிப்பாக எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். அதனால் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கோச்சிங்க்கு, கிளாஸ்க்கு ஏகப்பட்ட காசு வசூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் தயவு செஞ்சு போய் மாட்டிக்காதீங்க. அவங்க இந்த அளவுக்கு கிளியராக 10 யூனிட்டும் கவர் பண்ண மாட்டாங்க. உங்கள் மேட்ச்லேயும் அரைகுறையாக நடத்திட்டு விட்ருவாங்க. நீங்கள் 10 யூனிட்டு சிலபஸ் எடுங்க, நிறைய இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறையா இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லேயே இருக்குது, வெப்சைட்லேயே இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. அதெல்லாம் ஒரு பெரிய கொஸ்டினாகவே தெரியாது. கண்டிப்பாக ஒரு 30 மார்க் அடிச்சிடலாம். அந்த மார்க்கில் தான் நம்ம லீடிங் காட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் டிஎன் செட்டு, யூஜிசி நெட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஆர் நெட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதை கிளியர் பண்ணலாம். வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.